என் பேர் தகடூர் சம்பத். நான் மேடவாக்கத்தில் குடியிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி. நான் இப்போ மேடவாக்கத்துக்கு வந்து ஒரு 5 மாதங்களாக இங்கே குடியிருந்துகிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தாவும் இஸ்லாமியர்களோட நெருக்கமாக இருந்தவர், எங்கள் அப்பாவும் இஸ்லாமியர்களோட நெருக்கமாக இருந்தவர். எனக்கும் ஒரு யாசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், இப்போ அவர் மஸ்கட்டில் இருக்காரு. பள்ளி தோழர்கள். நாங்கள் தலைமுறை கடந்து நாங்கள் இஸ்லாமியர்களோட ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன். இஸ்லாமியர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வரல. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு தீவிரவாத செயல், ஏதோ ஒரு குண்டு வெடிப்போ ஒரு தீவிரவாத செயல் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமானவர்கள் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது எந்த செய்தி, எந்த சம்பவத்தை, எந்த நிகழ்வுல தொடர்ந்து அது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்றீங்க தௌஹீத் ஜமாத்தோ இல்ல இஸ்லாமோ வந்து குரானோ வந்து தீவிரவாதத்தையோ யாரையும் அழிக்கிறது வந்து வழிநெறியா கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2001 நினைக்கிறேன், அத்வானி கோவைக்கு வந்தப்போ நடந்தது என்ன, செஞ்சது யாரு? அப்ப அந்த தீவிரவாதத்துக்கு நாங்களும் கண்டிக்கிறோம், நீங்களும் கண்டிக்கிறீங்க. இப்ப இதே தீவிரவாதத்தை பாபர் மசூதி இடிச்சப்போ இந்துக்கள் அப்படிங்கிறவங்க செஞ்சாங்க. இந்துக்கள் தானே செஞ்சது பாபர் மசூதி இடிச்சு. அவருடைய காரண காரியங்கள்லாம் நிறைய. அது வந்து நாங்க இன்னும் ஆழமா போகணும், அதுக்கு நேரமெல்லாம் இல்லை. அந்த தீவிரவாதத்தையும் நாங்க எதிர்க்கிறோம். ஆக தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய அமைதி வாழ்க்கைக்கு மாறுபட்டு யார் செஞ்சாலும் அது தீவிரவாதம் தான், அது கண்டிக்கத்தக்கதுதான். இப்ப வந்து இன்னொரு நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் விரும்புறது தாலிபான்கள். ஏன்னா உலகளாவிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தாலிபான்கள் கையில தான் இருக்கு. அதை நீங்க மறுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தாலிபான்கள் கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க தான் வந்து இஸ்லாத்தை வந்து உலகளாவிய மதமா, அதை தவிர வேற மதமே கிடையாது அப்படின்ற ஒரு தீவிரவாத செயல்களை, அதாவது தங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த சமூகம், ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது இஸ்லாத்துக்கு மட்டும் உரியதில்லை, இந்துக்களும் அதுதான் சொல்றான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்துக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அதுவும் தீவிரவாதம் தான். இந்தியா வந்து உனக்கு சொந்தமல்ல. முதல்ல இந்தியாங்கிறது ஒரு நாடே அல்ல. அது வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துலதான் இந்தியா அப்படிங்கிற வடிவமே வருது. அதுக்கு முன்ன வந்து இந்த பகுதி மிகப்பெரிய பரப்பளவு இது. அப்ப அந்த தீவிரவாதத்தையும் நாம் எதிர்க்கிறோம். தீவிரவாதம் அப்படிங்கிறது என்ன, அடிப்படையான மனித உரிமைகளை, இன்னொரு மனிதனுடைய உரிமையை ஏதோ ஒரு வகையில பறிக்கிற எதுவுமே தீவிரவாதம் தான். அது கண்டிக்கத்தக்கதுதான். அந்த வகையில வந்து தாலிபான்களுடைய நடவடிக்கைகள் மிக மிக மோசமானதா நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் இந்த அளவுல பதிவு பண்றேன். அதுக்கடுத்து முடிஞ்ச பேசுறேன். சம்பத் ஐயா அவர்கள் வந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமா முதல்ல சொல்றாங்க. கோவை குண்டுவெடிப்பு வந்து அத்வானி வந்த பொழுது வைத்தது, அதே மாதிரி வந்து சில அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்தது கோவையில். அந்த குண்டுவெடிப்புல வந்து சிலர் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு வந்து பல முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனையும் வழங்கப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் இது செஞ்சது முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள்ல இஸ்லாத்திற்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தை வந்து தவறான விதத்தில் சித்தரிக்கக்கூடிய சிலர் வந்து இது போன்ற பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாங்க. அதை நம்மளும் கண்டிக்கிறோம். இதுல வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. இதை வந்து நாம வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது. இது போன்று எந்த அளவிற்கு என்றால், இது போன்று வந்து இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களை செய்பவர்களுக்கு எதிராக, அதாவது குர்ஆன்ல உள்ள ஜிஹாத் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு தவறான அர்த்தம் கற்பித்து மூளைச்சலவை செய்து குண்டு வைக்கணும், வெட்டணும், குத்தணுன்ற மாதிரியான சில தவறான விஷயங்களை போதித்து சிலர் என்ன செஞ்சாங்கன்னா இளைஞர்களை மூளைச்சலவை செய்தார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் கண்டறிந்து நாம நல்வழிப்படுத்தி அவங்களையெல்லாம் வந்து சரியான மார்க்கத்தின்பால் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. அப்போ கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல பண்ணதற்கு முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு வந்து அந்த முஸ்லிம் சமுதாயம் நஞ்சாக வெறுக்கின்றது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேங்கய்யா. அதாவது வந்து கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் தான் வந்து வச்சாங்கன்றது நல்லா தெரியுது, சரியா? அப்படி இருக்கிற நிலைமையில எப்படிப்பட்ட அயோக்கியனுக்கும் வாதாடுறதுக்கு வக்கீல் கிடப்பான்.
இப்போ உதாரணத்துக்கு டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு எடுத்துக்கிறீங்களேன். டெல்லி மாணவி கற்பழிப்பு பண்ணி கொலை பண்ணவனையும் நாடே கொந்தளிப்பா இருந்துச்சு. அப்படி கொந்தளிப்பா இருந்தப்ப யாரும் வக்கீல் முன் வரல. ஒரு வக்கீல் முன் வந்தவொடனே அந்த வக்கீலுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அயோக்கியர்களுக்கு கூட ஒரு வக்கீல் முன் வந்து நான் வாதாடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார்களே முஸ்லீம்கள், சில பேர் வந்து இந்த மாதிரியாக முஸ்லீம் பெயர் தாங்கிகள் தான் அவர்கள் சொல்லணும், அவர்கள் முஸ்லீம்கள் சொல்ல மாட்டாங்க. சில முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்குண்டான வேலையை செய்து, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான வேலையை செய்து, இது போன்ற வேலையை பார்த்தாங்களே, இது போன்ற தீவிரவாத செயலை செஞ்சாங்களே, அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு முஸ்லீம் போய் வாதாடினாரா? ஒரு வக்கீல் முன் வந்தாரா? இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களுக்கு வக்கீல் வைக்கிறது கூட உதவி செய்யல. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் அவர்களை தனிமைப்படுத்தி கடைசி வரைக்கும் பார்த்தாங்க. அரசாங்கத்தில் ஒரு ஆள் கூட முன் வரல, எந்த அமைப்பும் பொறுப்பேற்றுக்கிறல, எந்த முஸ்லீமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்படின்னோடையும் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடினது யாருன்னா அரசாங்கமே ஒரு வக்கீலை நியமிச்சு அவர் தான் வாதாடினார். இதுதான் உண்மை நிலவரம். அப்படின்னும் பொழுது இந்த அளவுக்கு தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய சமுதாயமா நாங்கள் இருக்கிறோம். இந்த அளவுக்கு தீவிரவாதத்தை வேற இருக்க வேண்டும் என்பதுல எங்க ஆளு செஞ்சாலும் முஸ்லீம் செஞ்சுட்டானே இவனுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் கிடையாது. நீ செஞ்சீங்கன்னா உன்னை நாங்கள் தனிமைப்படுத்துவோம். இஸ்லாத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம், முஸ்லீமுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம், திருமறை குர்ஆனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம், நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தி இருக்கிறோம். அப்படி தனிமைப்படுத்தினதுனால தான் ஆரம்பத்தில் அல்லுமா அது இதெல்லாம் போட்டு ரொம்ப ஆட்டம்லாம் போட்டாங்க. இப்ப எல்லாம் அடங்கி போய் கிடக்குறாங்களா இல்லையா? அதுக்கு காரணம் எங்களுடைய இந்த பிரச்சாரம் தான். இப்படி பிரச்சாரம் பண்ணி தீவிரவாதத்திற்கு எதிராக மக்களை வந்து ஒரு அணில கொண்டு வந்து மனிதநேய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி மனிதநேய செய்ய ஆர்வலர்களாக இவர்களை உருவாக்கி இரத்த தானம் செய்யக்கூடியவர்களாக இவங்களை உருவாக்கி இந்த இளைஞர்கள் எல்லாம் இரத்த தானத்துல முன்னிலை வந்து இரத்த தானத்துல இந்த அமைப்பு தமிழகம் தழுவிய அளவுல முதலிடம் பெறக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தீவிரவாதத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதுதான் வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அந்த கோவை குண்டுவெடிப்பை பொறுத்தவரைக்கும் இதுதான் நிலை அப்படின்றத நம்மளுடைய நிலைப்பாடு தெளிவாகவே சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா சில அமைப்புகளை சொல்லுவாங்க. உலகளாவிய அமைப்பு அளவுல தாலிபான்கள், அல் கொய்தா தீவிரவாதிகள், இப்படி வந்து லஷ்கர் ஏ தொய்பா, இப்படி பல பேர் வந்து பல வாயில் நுழையாத பேர்கள் எல்லாம் பல சொல்லி இவங்க எல்லாம் வந்து தீவிரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னும் பொழுது ஐயா அவர் என்ன பதிவு பண்றாங்கன்னா, தாலிபான் என்ற அமைப்பு வந்து அவங்க வந்து தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்களே, இது குறித்து என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கும் மனிதநேயத்திற்கும் எதிராக யார் நடந்தாலும் சரி அவர்களை வந்து எங்களால் எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ அப்படி எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த அளவுக்கு எங்களால் இயன்ற அளவு எவ்வளவு பிரச்சாரங்கள் மூலமாக எதிர்க்க முடியுமோ அப்படி நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து பல சோழர்களுக்கு தெரியறது இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, எந்த அளவுக்கு தெரியாம இருக்காங்கன்னா, இப்ப வந்து அல் கொய்தாவினுடைய தலைவர் ஜுவாரி என்ன செஞ்சாரு, ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டாரா? அல் கொய்தாவினுடைய கிளையை இந்தியாவில தொடங்க போறோம், இந்தியாவில் அல் கொய்தாவுடைய கிளையை தொடங்க போறோம்னு அறிக்கை விடுறாரு. இந்த செய்தி வந்து பரவல அனைத்து பத்திரிகைகளையும் வருது. வந்தவனையும் நாங்க என்ன செய்யறோம்னா, இந்திய முஸ்லிம்களினுடைய எச்சரிக்கை போஸ்டர் போட்டு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய அல் கொய்தா என்ற அமைப்பு இந்தியாவுக்குள்ள அந்த அமைப்பை நாங்கள் நுழைய விட மாட்டோம், இந்திய முஸ்லிம்கள் அல் கொய்தாவை விரட்டி அடிப்பார்கள் என்று சொல்லி இது இந்திய முஸ்லிம்களுடைய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் போஸ்டர் அடிக்கிறோம். இந்த போஸ்டர் வந்து தி ஹிந்து நாளேட்டினுடைய தலையங்கத்துல கூட இது குறித்து பயங்கரவாதத்தை வேறறுப்போம் என்ற தலைப்புல தலையங்கமே எழுதினாங்க. இந்த மாதிரி வந்து அல் கொய்தாவினுடைய தலைவர் வந்து ஜுவாரி வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஜுவைரி என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி வந்து கிளையை உருவாக்க போறோம், அல் கொய்தாவினுடைய கிளையை உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இந்திய முஸ்லிம்களுடைய அந்த எதிர்வினை இருக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் அவங்க எழுதுறாங்க.
தலையங்க எழுதுறாங்க. தி ஹிந்து நாளிதனுடைய தமிழ்ல தான் வந்துச்சு. பயங்கரவாதத்தை வேறொருப்போம்னு போட்டு இதுக்கு முஸ்லிம்கள் எப்படி எதிர்வினை தெரிவிச்சிருக்கிறாங்க? அல் கொய்தாவை இந்திய முஸ்லிம்கள் விரட்டி அடிப்பார்கள் என்ற சூழலை எடுத்திருக்கிறார்கள். இப்படி நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் அல் கொய்தாவை விரட்டி அடிப்போம்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக அவங்க பாடுபடக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெளிவா, முஸ்லிம்களுக்கு உண்டான உரிமைகளை சரியான முறையில் நம்மளுடைய சகோதரர்கள் தான் அவங்களுக்கு உண்டான உரிமைகளை நாம வழங்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தலையங்க எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி நாம எதிர்க்கிறதுல நாம மூலமா இருக்கோங்க. அதாவது தீவிரவாதத்தை யார் செஞ்சாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எந்த பேர்ல வந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்றதுல நாங்கள் உறுதியா இருக்கின்றோம். அந்த அடிப்படையில இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை யார் செஞ்சாலும் சரி அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரம் தான் இப்ப நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது இதனுடைய விழிப்புணர்வு தான் இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களால் இயன்ற அளவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். என்னன்னா எங்களுக்கு மீடியா கிடையாது, பத்திரிகை இல்லாதனால நாங்க சொல்ற செய்தி போக மாட்டேங்குது. இந்த போஸ்டர் ஒட்டினது கூட இந்திய முஸ்லிம்களுடைய எச்சரிக்கையின் போட்டு அல் கொய்தாவுடைய கிளையை நாங்க உருவாக்க விட மாட்டோம், விரட்டி அடிப்போம் நாங்க ஒட்டிட்டோங்கய்யா. ஒட்டிட்டு கீழே எங்களுடைய மாவட்ட நிர்வாகி நம்பர் போட்டோம். எல்லாம் எந்த போஸ்டர் டிசைன் கீழே நம்பர் போட்டு தான் ஒட்டுவோம். நம்பர் போட்டா அந்த நம்பருக்கு பிற மத இஸ்லாமியர் அல்லாதவர்கள் போன் பண்றாங்க. போன் பண்ணி அல் கொய்தாவை எதுக்குறீங்களா, அப்ப நீங்க அல் கொய்தா ஆளுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்கிறாங்க நம்மள்ட்ட. இதுதான் நிலைமை. எங்களுடைய நிலைமை என்னன்னா இருக்கிற ஆளுல தாடி வச்ச ஆளுல என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா உசாமா பின் லாடனுடைய பெரியம்மா மயம் போல, இவன் உசாமா பின் லாடனுடைய செச்சா மயம் போல, இவன் எல்லாருமே எல்லாம் ஒரே குரூப் போல, அல் கொய்தாவுடைய கிளை காணத்தூர்ல இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது போஸ்ட் அடிச்சு ஓட்டினோனையும் எதுக்குறீங்களா, அப்ப நீங்க அவங்க ஆட்கள் கிடையாதான் கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப இது போன்ற செய்திகளை மக்கள் மத்தியில் பதிவு செய்வதற்கு தான் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் கூடுதல் தகவலா ஐயா அவர்கள் சொல்லி. என் பேர் புகழேந்தி. பத்திரிகைகள் ஊடகங்கள் உங்களை தீவிரவாதிகளா, அதாவது இங்க இருக்க முஸ்லீம்கள் தீவிரவாதிகளா காட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு எதிராக நீங்கள் என்ன மாதிரியான சட்ட ரீதியான போராட்டங்கள் ஏதாவது முன்னெடுத்துட்டு இருக்கீங்களா? அது ஏன்னா அது நீதிமன்றங்களை பதிவு பண்ணணும் இல்லையா? இப்போ அனாவசியமா ஒருத்தர் குறை சொல்ல முடியாது. அப்படி அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்று, ஈரான் இஸ்லாமிய கண்ட்ரி. அந்த ஈரான்ல சமீபத்தில் ஒரு சகோதரி தன்னை பலாத்காரப்படுத்த வந்த ஒரு அதிகாரியை கத்தியால் குத்தி கொலை செஞ்சாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த நாடு தூக்கு தண்டனை விதிச்சு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அது தவறா சரியா? பத்திரிகைகள் முஸ்லிம்கள் மேல இப்படிப்பட்ட அவதூறுகளை சுமத்துறாங்க, இப்படி பொய்யான செய்திகள் எழுதுறாங்க, தீவிரவாதிகள்னு போடுறாங்க, பயங்கரவாதிகள்னு காட்டுறாங்க. யூரியா உரத்தை எடுத்தா கூட அது வெடிகுண்டு ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுக்கு உண்டான மூலப்பொருள்னு போட்டு விட்டுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு எதிராக நீங்க சட்ட ரீதியா என்ன போராட்டம் நடத்துறீங்களா? ஏன்னா நீதிமன்றத்தில் இது போன்ற செய்திகளை பதிவு பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த சட்ட ரீதியான போராட்டத்தை உங்களுக்கு சில செய்திகளை சொல்லணுங்கய்யா கட்டாயம். ஏன்னா சட்ட ரீதியான போராட்டங்கள் நம்ம முன்னெடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கிறோம். இது குறித்து நாங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சோம்னா அதனுடைய தீர்ப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு விதத்துல பயப்படுறோம். முதல் விஷயம் என்னன்னா, கோர்ட்ல ஒரு கேஸ போடுறோம், இந்த மாதிரி இந்த பத்திரிகையில இப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு போட்டா கோர்ட் என்ன செய்வாங்கன்னா அந்த கேஸினுடைய தீர்ப்பு இப்ப நான் போட்டேன்னு வைங்களேன், எப்படியாவது என் பேரன் உருவாறதுக்குள்ளாடி கொடுத்துருவான், என் பேரனுக்கு கொடுத்துருவான், அந்த தீர்ப்பு கிடைச்சிடும் கட்டாயம். அப்படிதான் இருக்கு நிலைமைய. மொத்தம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இழுத்தடிச்சு கடைசியில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி இவர்களை பற்றி இப்படி எழுதுனதுனால 2000 ரூபாய் அபராதம் போடுறேன், முடிஞ்சு போச்சு. எதுக்கு? 25 வருஷம் நடக்காது. 25 வருஷம் தீர்ப்பு நடந்து வழக்கு நடந்து 25ஆவது வருஷம் தீர்ப்பு 2000 ரூபாய் அபராதம். 25 வருஷம் நான் எவ்வளவு செலவிட்டு இருக்கணும்? இதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் நான் செலவிடணும். நம்ம நாட்டினுடைய நீதிமன்ற நடைமுறைகள் அப்படி இருக்கு. அப்படின்னும் பொழுது இப்படி நீதிமன்ற நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில சட்ட ரீதியான போராட்டங்களை எடுத்து சென்று எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் அவ்வளவு கிடையாது. ஏன்னா பொருளாதாரத்தை நாங்க கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம இருந்தா நாங்க போய் ஒவ்வொரு கேஸா போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஐயா.
ஆனா அப்படியா இருக்கு நிலைமை. நாங்க இப்படி நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தா கூட 50 ரூபா ஒவ்வொரு ஆள்டையும் வசூல் பண்ணி இப்படிதான் நாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படின்னும் பொழுது எங்களுடைய பொருளாதார பிரச்சனை ஒண்ணு, ரெண்டாவது கால வீண் விரயம் ஒன்று, ரெண்டு காலத்தை இத்தனை வருடங்கள் இழுத்தடித்து சரியான தீர்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னா அதுவும் இந்த நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பார்க்கிறோம் எப்படி இருக்கு. இப்ப ஐயா அவர்கள் சுட்டி காமிச்சாங்க, இந்த மாதிரி பாபர் மஸ்ஜித் இடிப்புன்றது அதுவும் ஒரு தீவிரவாத செயல் தான் அப்படின்றத சுட்டி காமிச்சாங்க. பாபர் மஸ்ஜிதை அத்வானி தலைமையில உள்ள பலர் சங் பரிவாரர்கள் போய் இடிக்கிறாங்க. இடிக்கிறத ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் கேமரா கோபுரங்களை அமைச்சு கவரேஜ் பண்ணாங்க. கவரேஜ் பண்ணி லைவ் போட்டாங்க. இந்த இடிக்க இந்த ஒரு டூம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த அடுத்த டூமில் ஏறி விட்டார்கள், அந்த மஸ்ஜிதினுடைய அடுத்த டூம்ல ஏறி அதை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நேரடி லைவ் கமாண்ட்ரி எல்லாம் கொடுத்தாங்க. கிரிக்கெட் போட்டி, கால்பந்தாட்ட போட்டியை தான் லைவ் கமாண்ட்ரி கேட்டிருப்பீங்க. உலகத்திலேயே பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு லைவ் கமாண்ட்ரி போட்டாங்க நம்ம நாட்டில். இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள நுழைகின்றார்கள், நுழைந்து விட்டார்கள், இதோ பின்னுகின்றார்கள், இதோ தீய வச்சு கொளுத்தினார்கள், இப்படி போட்டாங்க. இப்படி போட்டு இது அம்புட்டும் கவரேஜ் ஆயிருக்கு. யாரு என்ன ஏது அம்புட்டும் ரெக்கார்ட்ல இருக்கீங்க. இந்த 92 போடப்பட்ட இந்த வழக்குக்கு விசாரணை கமிஷன் போட்டு எப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இதுல யாரு இடிச்சவன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பத்தாதா, அல்லது 1 நாள் பத்தாதா, அதிகபட்சமா போனா ஒரு 3 நாள்ல சொல்லிட முடியாதா? இன்னும் நாள் தான் இடிச்சாங்கன்னு அம்புட்டும் கவரேஜ் ஆயிருக்கு. கவரேஜ் ஆகி அம்புட்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இதை ஆய்வு பண்றதுக்கு 17 வருஷம் ஆச்சு. லிபரான் கமிஷனுக்கு 17 வருடமா லிபரான் கமிஷனை போட்டு, லிபரான் கமிஷனுடைய அறிக்கை 17 வருஷம் முடிஞ்சு 18ஆவது வருஷத்துல வெளியாகுது. 60 பேர் குற்றவாளிகள். இதுதான் விஷயம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நாங்க எப்படி நீதி எதிர்பார்க்கிறது? அதோடு மட்டுமல்லாம 1949 பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த பள்ளிவாசலுக்குள்ள ராமர் லட்சுமணர் சீதையினுடைய சிலை வைக்கப்படுங்கயா. அப்படி சீதை அந்த 3 சிலையை நைட்டோட நைட்டு கொண்டு போய் பள்ளிவாசலுடைய மெம்பர் படியில வச்சு விட்டாங்க. அந்த படி மாதிரி இருக்கும், ஏர் நின்று உரை நிகழ்த்துற படி, அந்த படியில வச்சு விட்டு இந்த மாதிரி ராமர் சீதையை பள்ளிவாசலுக்குள்ள அவதரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பினாங்க. 1949 இது இந்த பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுடைய சொத்து அப்படின்ட்டு வழக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்படி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு 1949 டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி அதுல பிரச்சனையாகி பள்ளிவாசல் இழுத்து பூட்ட சொல்றாங்க. இழுத்து பூட்டியாச்சு. பூட்டுனா அதனுடைய அந்த வழக்கு எத்தனை வருஷம் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி 1949 போட்ட வழக்கு கிட்டத்தட்ட 2010 சொச்சத்துல தான் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பாவது உருப்படியான தீர்ப்பு சொன்னாங்களா? எப்படி தீர்ப்பு சொன்னாங்க? அந்த இடிச்ச ஆளுகளுக்கு 2 பங்கு, உடையப்பட்டவருக்கு 1 பங்கு, இதுதான் தீர்ப்புங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நீதிமன்றங்கள் மேலேயும் நாங்க நம்பிக்கை இழந்துட்டோம். சரியான நீதி இவங்க ஏன்னா காரணம் என்னன்னா இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி வழங்குறாங்க நீதி. அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்குனாங்களா இல்லையா? என்ன தீர்ப்பு வழங்குனாங்க? அந்த ஆலமரத்தடியில சொம்பு வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, அவன் சொல்ற தீர்ப்பு கூட தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான தீர்ப்புகளை வழங்குறாங்க. முஸ்லிம்களுடைய விஷயத்துல இதுதான் நிலைமை. இந்த மார்க்கண்டேய கட்சி கூட இப்படிதான் முதல்ல சொன்னாரு, அப்புறம் திருப்பி மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு. தாடி வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு ஒரு முஸ்லீம் மாணவன் கேஸ் போட்டாரு உச்ச நீதிமன்றத்துல. உடனே மார்க்கண்டேய கட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கும்போது என்ன சொன்னாரு? என்ன தாலிபானிசத்தை கொண்டு வர பாக்குறீங்களா? இது நான் தாடி வைக்கிறது தாலிபானிசமா? இப்படி மார்க்கண்டேய கட்சி சொன்னாரு. அப்புறம் நான் தெரியாம சொல்றேன்னு மன்னிப்பு கேட்டாரு, அது வேற விஷயம். இப்படி நியாயமான உணர்வுகளோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அப்படி அவங்களுடைய உள்ளத்துல எங்களை பார்த்தா தாலிபானுடைய கிளை உழைவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறதுனால நீதிமன்றங்கள்ல எங்களுக்கு நீதி காலதாமதம் ஒண்ணு, பொருளாதார செலவு ஒண்ணு, 2வது 3வது சரியான நீதி கடைசியா வழங்கப்படுமா என்றால் அதுவும் கிடையாது. இதுக்கு பயந்துகிட்டு நாங்க இப்படி சட்ட ரீதியா போய் கேஸ போட்டு எங்களை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேஸ போட்டா
எங்களுக்கு அதிலே வயசாயிரும் நாங்க பயப்படுறோம். அதனால நாங்க சட்ட ரீதியான இந்த போராட்டம் நாங்க பண்றதுக்கு உண்டான பொருளாதார நிலைமை எங்கள்கிட்ட கிடையாது. அப்படி பண்ணி அதன் தீர்ப்பு எங்களுக்கு எதிராக போயிருமோ, சொன்னது கரெக்ட் தானப்பான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கிறதுனால நாங்க இது போன்ற செய்திகள் விஷயங்கள்ல தலையிடுறது இல்லை அப்படின்றத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஈரான்ல ஒரு பெண்மணி ஒரு பலாத்காரம் செய்ய போய் அந்த பலாத்காரம் செய்ய போன ஆணை அந்த பெண்மணி குத்தி கொலை பண்ணிட்டாங்களாம். அப்படி கொலை பண்ணதுனால அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கேன், இது சரியா அப்படின்றாங்க. இது இந்த செய்தி நான் இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். ஆனால் இப்படி சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அப்படி சொல்லியிருந்தார்களே ஆனால் அது கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான், கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். காரணம் என்னன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் என்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருவர் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் காக்க வேண்டும் என்ற விஷயத்துல அடுத்தவரோடு போரிட்டு அதுல உயிர் விடுவாரேனால், அவர் உயிரை விட்டார்னா அவர் இறைவனுடைய பாதையில உயிர் நீத்தவராவார் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த தன்னுடைய மானத்தை காக்க தன்னுடைய பொருளாதாரத்தை காக்க போராட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் வலியுறுத்துறாங்க. இப்ப என்னை வெட்டிட்டு பணத்தை தாளான்னு கேட்கலாம். நான் பணத்தை கொடுக்காம அவன்கிட்ட சண்டை போட்டு என்னுடைய உயிரை இழந்தேன்னா எனக்கு இறைவனுடைய பாதையில நான் உயிரை விட்ட ஒரு மரியாதை எனக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த பெண் தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனிடத்துல சண்டை போட்டா அதுல அவன் செத்து போனான்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை. அது எப்படி இந்த பெண்மணி எப்படி குற்றவாளி ஆவா? குற்றவாளி அவருக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்ல. அப்படி அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருப்பார்கள், ஆனால் அது தவறுதான். ஆனால் நீ இன்னொரு அடிப்படை என்ன விளங்கிக்கணும்னா, இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, அதே மாதிரி பல முஸ்லீம் நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இது இஸ்லாத்தினுடைய அத்தாட்டின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாம பல வேலைகளை செய்வாங்க. அவங்க பேரு முஸ்லீம் நாடுன்னு வச்சுக்கிடுவாங்க. பேரு முஸ்லீம் நாடா இருக்கிறதுனால செய்யறது எல்லாம் சரியாயிருமா? செய்யறதெல்லாம் சரியாயிராது. அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் நாங்கள் கண்டித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். சவுதி அரேபியா அங்கேதான் நபிகள் நாயகம் பிறந்தாங்க, அங்கேதான் போதனை செய்தார்கள், அங்கேதான் அரசாங்கத்தெல்லாம் நிறுவனாங்க, மறுக்கல. இப்ப இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளுக்கு எதிராக நடந்தால் அது எப்படி இஸ்லாம் ஆகும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இலகுவா புரியுறதா இருந்தா, இப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு நபருடைய அடக்கத்தலத்துக்கு மேலையும் கட்டடத்தை நீங்க எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அடக்கத்தலத்திற்கு மேல கட்டடத்தை எழுப்பக்கூடாதுன்னா நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்துக்கு மேலேயே கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க சவுதி அரேபியால. நாங்க அதை கண்டிக்கிறோம், இது கூடாது, இது செய்யறது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, இஸ்லாத்தினுடைய நபிகள் நாயகத்தினுடைய வரைமுறைக்கு வழிகாட்டுதலுக்கு வரையறைக்கு எதிராக நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அப்படி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்படின் பொழுது அவர்கள் செய்வது எல்லாமே மார்க்கம், இஸ்லாம் ஆவாது. இஸ்லாம் என்பது திருமறை குர்ஆன், அதுல உள்ள வழிகாட்டுதல். நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் வழி. இந்த ரெண்டு தான் இஸ்லாமிய ஒழிய சில முஸ்லீம் நாடுகள் செய்பவையோ முஸ்லீம்கள் என்ற பெயர்ல சிலர் செய்பவையோ இஸ்லாம் ஆவாது என்பதையும் ஐயா அவர்களுக்கு தகவலா சொல்லி. என் பேர் முகுந்தன், நான் காணத்தூர் தான். நான் எனக்கு 2 டவுட் இருக்குங்க. ஒரு டவுட், இஸ்லாத்துல உள்ள சில விஷயம் எனக்கு படிக்க முடியாம போச்சு. நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறேன். இஸ்லாத் எனக்கு அந்த மார்க்கத்தில் உள்ள சில விஷயம் சரியா தெரியல. ஒன்னு, நீங்க கல்யாணம் பண்றது 4 பொண்ணு 5 பொண்டாட்டி கல்யாணம் பண்றீங்க. அது ஏன்னு கேட்ட போது, நான் சவுதியில வேலை செய்யும் போது அங்க சொன்னாங்க, ஒரு ஒய்ஃபுக்கு என்ன சௌரியம் பண்ண முடியுமோ அதே சௌரியம் 10 பொண்டாட்டிக்கு கூட செய்ய முடிஞ்சாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது உண்மையா உங்க குர்ஆன்ல அது இருக்குதா? ஒன்னு. ரெண்டாவது, கொலைக்கு கொலை, அடிக்கு அடி, இது இஸ்லாத்துல இருக்குது. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருக்குது. அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் இதுல இருக்குது, அது பைபிள்ல. அதை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயத்துக்கு மாத்திரம் எனக்கு டவுட் தெரிய போறோம். மற்ற விஷயங்கள் நம்மளால ஆராய முடியாத அப்பாற்பட்ட விஷயங்கள். இது 2 உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அவங்க சவுதி அரேபியா இருந்தீங்களோ, சவுதி அரேபியா இருந்திருக்கிறாங்க. அதுல உள்ள ஆளுகள் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்னும் இல்லப்பா 10 கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அது பஞ்சாயத்து இல்ல. ஆனா என்னன்னா 10 பேருக்கு உண்டான அந்த பொருளாதார உதவியை கொடுத்துட்டா
அது வந்து நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது சரியா? இது இஸ்லாத்துல இப்படிதான் இருக்கா? ஒன்றுக்கு மேற்பட்ட 10 கல்யாணம் கூட 10 மனைவி கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அது வந்து 10 கிடையாதுங்க. 10ன்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 4 திருமணங்கள் வரை ஒருவர் வந்து மனம் முடிப்பதற்கு இறைவனுடைய அனுமதி இருக்கின்றது. திருமறை குர்ஆன்ல இருக்கு, வசனமே இருக்கு. எப்படி இருக்கு? நீங்க வந்து அந்த பெண்களை வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம், 2 கல்யாணம் பண்ணலாம், 3 கல்யாணம் பண்ணலாம், 4 கல்யாணம் பண்ணலாம். 4க்கு மேல உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டு ஒரு பொது அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதியும் கூட பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் இருக்கு. நினைச்ச ஆள்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தா நினைச்ச ஆள்லாம் 4 கல்யாணம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிபந்தனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கே நிபந்தனை இஸ்லாத்துல சொல்லப்படுது. ஒரு கல்யாணம் பண்றதுக்கே உங்கள சக்தி பெற்றவர் மனம் முடிக்கட்டும். உங்களுக்கு சக்தி இல்லையா, அவர் வந்து தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு நோன்பு வைத்து அதன் மூலம் இச்சையை கட்டுப்படுத்தட்டும். ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா கூட அதுக்கு அவர் சக்தி பெற்று இருக்கணுமா? என்ன சக்தி? உடல் ரீதியான சக்தி ஒண்ணு, பொருளாதார ரீதியான சக்தி ஒண்ணு. ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் உறுத்தல் நடத்துற அளவுக்கு அவனுக்கு காசு வேணும்ல, அவனுக்கு பொருளாதாரம் வேணுமா இல்லையா? திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண் கேட்கக்கூடிய மகர் தொகையை இவன் கொடுக்கணும். இப்ப வந்து இங்க வந்து வரதட்சணை வாங்குறாங்க பெண்களிடத்துல. நீ இத்தனை ஆயிரம் கொடு, இத்தனை லட்சம் கொடு, இத்தனை பவுன் கொடு, வீடு கொடு, காரு கொடு, வண்டி கொடு அப்படின்லாம் வாங்குறாங்க. ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன இருக்கு? ஆத்துன் நிசா சதுக்காத்துகின்ற நிகழா, உங்களுடைய மணப்பெண்களுக்கு மனக்கொடையை நீங்கள் மனமூந்து கொடுங்கள். கல்யாணம் பண்றதா இருந்தா மணமகன் என்ன செய்யணும்? மணப்பெண் இடத்துல கேட்கணும், உன்னை திருமணம் முடிக்க போறேன், திருமணம் முடிப்பதற்கு நீ எவ்வளவு என்னிடத்துல மகர் எதிர்பார்க்கிற? எந்த அளவுக்கு திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றார் என்றால், நீங்கள் உங்களுடைய அந்த மனைவிமார்களுக்கு ஒரு தங்க குவியலையே மகராக நீங்கள் கொடுத்திருந்தாலும், மனக்கொடையாக கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து ஒரு பொருளையும் திரும்பி வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப தங்க குவியலே அவங்க கேட்டாலும் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னும் பொழுது அப்ப சக்தி பெற்றவர் தான் திருமணம் முடிக்கணும்னா இந்த மகத்துவத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். திருமணம் முடிச்சு வலிமா கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு சக்தி இருக்கணும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் கூட்டத்தை நடத்துறதுக்கு உண்டான பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்கணும், அதுக்கு உண்டான உடல் வாகு இருக்கணும். இவர் நோஞ்சா மாதிரி இருப்பாரு அப்படின்னு இவர் போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான பல சர்த்துக்களை போட்டு கண்டிஷன்களை சொல்லி இப்படி இருக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணணும். இது ஒண்ணுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு. அப்படி இல்லையா நீ நோன்பு வைத்து உன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள் என்று இஸ்லாம் சொல்லுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்பது எல்லாரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போவோம்ப்பா, இல்ல 4 நாளா கட்டுப்போ அப்படின்னு நான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 4 நாளா கட்டுறதா இருந்தா இருக்கிற எல்லாரும் 4 நாள் கட்டிருக்கணும். இங்க எத்தனை பேர் ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ண ஆளுகள்லாம் கைது பாத்தீங்களா? ஒரு ஆளு கூட கிடையாது. இதுதான் உள்ள நிலவரம். அப்படி இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்கன்னா எல்லாரும் 4 இப்ப எல்லாரும் கை தூக்கியிருப்பாங்க, 4 எல்லாரும் கை தூக்கியிருப்பாங்க. ஆனா நிலவரம் இல்லை, அப்படி இல்லை நிலவரம். எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்பதை கூட சக்தி இருந்தாதான் ஒரு கல்யாணமே பண்ணணும்னா 2 கல்யாணம் எப்படி பண்ணுவான்? இங்க ஒரு ஆளு ஒண்ணு கட்டிட்டு போடுற பாடே பெரும்பாடா இருக்கு. அப்படின்னு பொழுது ஒண்ணுக்கு மேல கட்டிக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணவனே அம்மா அடி போதும் ஒவ்வொரு ஆள் விளங்கிடுறாங்க. அப்படின்னு போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்பது எப்படின்னா அவருக்கு அதுக்கு சக்தி இருக்கணும். அந்த சக்தியும் எந்த நிபந்தனை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப நான் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு மனைவிக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னா அதே தான் அடுத்த மனைவி கொடுக்கும், பாதி சரி பாதி கொடுக்கணும். 10,000 இங்கிட்டு 10,000. எங்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு புடவை மட்டும் இங்கே கொண்டு கொடுத்துட முடியாது. புடவை வாங்கினா 2 தான் வாங்கணும். 2 தங்குறது முதற்கொண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனைவி வீட்டிலேயே தங்கிடக்கூடாது. ஒரு நாள் இவங்க வீட்டுல, ஒரு நாள் அவங்க வீட்டுல, இப்படிதான் தங்கணும். இப்படிப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் போட்டு இப்படி நீ பண்றதா இருந்தாதான் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லாம நீ 2 கல்யாணம் பண்ணி ஒரு ஆளிடத்துல மட்டும் நீ வந்து ஓரவஞ்சனை பண்ண அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய விசாரணை இருக்கிறதே, அந்த விசாரணையில ஒரு பக்கம் சாஞ்சவனா நீ எழுப்பப்படுவ,
உனக்கு தண்டனை இருக்கு. நபிகள் நாயகம் அவர்கள் இது குறித்து எச்சரிக்கின்றார்கள். அப்ப வந்து இறைவனும் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான், நீங்க வந்து இப்படி அவங்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் நீ உன்னோட நிப்பாட்டு போதும், அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணாம இரு என்று சொல்லி இறைவன் வந்து வழிகாட்டுதல் வழங்குகின்றான். அப்படின்னும் பொழுது அப்ப ஒண்ணுக்கு மேல உள்ள கல்யாணம் என்பது வந்து ஒரு அனுமதி தான். அனுமதி என்பது வந்து இப்ப உதாரணத்திற்கு இப்ப இறைச்சி சாப்பிடுவதுன்னு இருக்கு. இறைச்சி சாப்பிட விரும்பினா சாப்பிடலாம். கட்டாயம் இறைச்சி திண்டுதான் ஆகணும்னு கட்டாயமா ஒரு அனுமதி. அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அனுமதியாகத்தான் இஸ்லாம் வந்து இதை வழங்கினதே ஒழிய எல்லாரும் கட்டாயம் 4 நாள் கட்டி ஆகுங்கப்பா, எல்லாம் 4 கட்டுங்கப்பா என்று சொல்லப்படலை. இந்த அனுமதியும் கூட எதுக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் பின்னாடி ஏற்படலாம், அப்படி வரும். ஏன்னா மனிதர்கள்ல வந்து ஆண்களுடைய இறப்பு விகிதம் தான் அதிகம். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் இப்ப ரீசெண்டா வந்து இது கணக்கு வழக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல வந்து ஒவ்வொரு அநியாயத்துக்கு குடி ஓவராகி போய் குடிக்கிறதுனால எல்லாம் வந்து பல்வேறு விதமான நோய் நோக்காடுகளுக்கு ஆளாகி பலவேறு குடிமகன்கள் வந்து செத்து போயிட்டாங்க. இதனால வந்து பெண்கள் வந்து பெருமளவுக்கு விதவைகளாக ஆகி கொண்டிருக்கின்றார்கள். புள்ளி விவரங்களை பார்க்கிறோம். அப்படின்னும் பொழுது தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் இப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா செத்து போற இப்ப பொம்பளைங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். அது கொஞ்சமா இருக்கு, இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வரல. ஒரு டாஸ்மாக்ல ஒரு 100 பேர் வரிசையில் நின்னாங்கன்னா ஒரு 2 பேர் பொம்பளை, இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப 100:2 அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப 100:100 அளவுக்கு ஓடுச்சுன்னா அதுவும் சாவுறது நிறைய வரும். அது இப்போதைக்கு கம்மியா இருக்கும் பொழுது இப்ப வந்து ஆண்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாவதா இல்லையா? இப்படி இறப்பு விகிதம் அதிகமாக போகும் பொழுது விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற வாழா வெட்டியா இருந்து கொண்டு போறதுக்கு விட இன்னொரு கணவனுக்கு வாக்கப்பட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்களே ஆனால் அவங்க தவறான பாதையின் பக்கம் போக மாட்டாங்க, விபச்சாரத்தின் பக்கம் போயிட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை அனுமதிக்கும் பொழுது அவங்க வந்து 2வது திருமணமா பண்ணிக்கிடுவாங்க. முதல் திருமணமா விதவையை பண்ண சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். அப்படின்னும் பொழுது எல்லாம் வந்து அந்த விதவையான மக்களை வந்து 2வது கல்யாணம் பண்றதுக்கு முன்னுருவாங்க. அவங்களும் ஒத்துக்குருவாங்க, 2வது திருமணமா வாக்கப்பட்டு போறதுக்கு அவங்களும் ஒத்துக்குருவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து போர் அதிகமா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது போர்ல அதிகமா கொல்லப்படுறது ஆண்கள் தான். ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன், 2 எதிரி நாடுகள் சண்டையிடுது, போர் நடந்துச்சுன்னா கொத்து கொத்தா கொல்லப்படுவாங்க. 1000 பேர் 2000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னா 2000 பேருடைய மனைவிமார்களும் கணவன் இல்லாம இருப்பாங்களே. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அனுமதித்து வைக்கும் பொழுது சக்தி உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி வந்து மார்க்கத்துல இந்த ஒரு காரணத்திற்காகவும் அதோடு மட்டும் இல்லாம நீ என்ன விளங்கிட கூடாதுன்னா, நான் யாருமே வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணமே பண்ணாம இருந்து இஸ்லாம் வந்து 4 பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க விளங்கிட கூடாதுங்கய்யா. காரணம் என்னன்னா நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல கணக்கு வழக்கு இல்லாம இருந்துச்சு. அவங்க வந்து இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னாடி இந்த விபச்சாரம் பெருகி போய் கண்ட பெண்களிடத்திலையும் போறது, இது போன்ற மோசமான நடைமுறைகள் இருந்து விபச்சாரம் பெருகி போயிட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? அதிகபட்சமா 4, அதுக்கு மேல கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் இதை வந்து ஒரு அனுமதியா வரையறுத்து கொண்டு வந்தாங்க. கட்டுக்கடங்காம கடந்தத ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்களே ஒழிய சும்மா இருந்த ஆளுகளை 4 பண்ணுங்கப்பான்னு கிளப்பி விடல. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கும் பல்வேறு விதமான நிபந்தனைகளை போட்டு, அதோடு மட்டும் இல்லாம ஆம்புலன்றவன் வந்து அவனுக்கு வந்து உணர்வுகள் ஒவ்வொருத்தவனுக்கு வேற மாதிரியா இருக்கும். அப்படி எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டான். ஆனா இங்க என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு பேச்சுக்கு தாங்க சொல்லுவாங்க. ஆனா நடப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபுல்லா வப்பாட்டி கீப்புன்னு எவ்வளவு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாக்குறோமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏன்பா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஒண்ணுக்கு மேல தேவைன்னு உனக்கு உணர்ந்தீங்கன்னா அவளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடு, அவளை உன்னுடைய மனைவியாக ஆக்கு, அவனுடைய குழந்தைக்கு நீ தகப்பன்னு பேரை விடு, நீ பொறுப்பேற்றுக்கொள், அவனுடைய குழந்தையை நீ பாதுகாத்து வள, உன்னுடைய புள்ள அவன், உன்னுடைய சொத்துல அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு என்று சொல்லி இஸ்லாம் அவர்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்க சொல்லுது. ஏன்னா வந்து திருமணம் என்ற பேர்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவான்,
ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவன் வந்து வப்பாட்டின்னு 4 பேர் வச்சிருந்தான்னா அந்த 4 பேருக்கு பிறக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பன்? அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் நாளைக்கு? இந்த குழந்தைகள் தன்னுடைய இன்சியலா எந்த இன்சியல போடும்? சட்ட அங்கீகாரம் கொடுத்து அவன் கல்யாணம் பண்ணி கணவன் வந்தான்னா இவன் தான் அப்ப இவன் தான் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான பொறுப்புன்னு சொல்லுவானா இல்லையா? ஆனா நாட்டுல நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெறுமனே ஒருவனுக்கு ஒருத்தின் சும்மா தான் சொல்லுவாங்க. கருணாநிதிக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி இருக்காங்களா இல்லையா? அவன் இங்கிட்டு வந்து மனைவி, இங்கிட்டு ஒரு துணைவின் வச்சிருக்காரு. துணைவின் பேர் மட்டும் துணைவின், மனைவின் போட்டா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக என்ன பேரை மட்டும் மாத்தி துணைவி அப்படின்னு மாத்திக்கிறது. கனிமொழி வந்து உங்களுடைய மகளா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மாவுக்கு மகன் சொன்னாரு. இந்த மாதிரி அப்படி சொல்லி ஏதாவது எஸ்கேப் ஆகிக்கிறது. என்னன்னா தான் மகன் சொன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவரு முதலமைச்சரா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம், இந்து சட்டத்தின் பிரகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை யாராவது அரசு அலுவலகர் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், அவருடைய பதவி பறிக்கப்படும். எத்தனை கான்ஸ்டபிள்கள், எத்தனை போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு பதவி போயிருக்கு தெரியுமா? 2 கல்யாணம் பண்ணதுக்காக. ஆனா 2 கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் வச்சிருக்காரா இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு இருந்தாரா இல்லையா? கண்ணதாசன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட தானே இருந்தாரு. இப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட இருக்கிறது வந்து அது வந்து அவங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கின்றது. சட்ட ரீதியா என்ன சொல்லிக்கிறாங்க? அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைபிள்ல நீங்க எடுத்து பாருங்க. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து தாவீது ராஜா சொல்லவே வேணாம், கணக்கு வழக்கு இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி சாலமோன் அவருக்கு வந்து 800 பொண்டாட்டிகளும் 200 வப்பாட்டிகளும் இருந்தார்கள் என்று சொல்லி பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ இஸ்லாம் தான் வந்து புதுசா அறிமுகப்படுத்தின மாதிரி விளங்கிட்டாங்க. அது வந்து 1000, 800, 200 கணக்கு வழக்கெல்லாம் ஓடி இருந்திருக்கு. வேணாம்ப்பா, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணாத, 4ஓட நீ நிப்பாட்டிக்க, அது உனக்கு போதுமானது. அதிகமா உனக்கு தேவைப்பட்டா 4 கூட பல்வேறு விதமான நிபந்தனைகள் உட்பட்டு நீ பண்ணணும். வரம்பு மீறிடாத. அந்த 4 பேர்கிட்டையும் நீ வந்து நீதமா நடக்க முடிஞ்சா நட, இல்லன்னா கல்யாணம் பண்ண நோம்பு வச்சுட்டு போ, உன்னை இச்சைகளை கட்டுப்படுத்திட்டு போ என்று சொல்லி இப்படி அழகான வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லுது. குறிப்பா என்னன்னா உபச்சாரம் பெரியக்கூடாதுங்க. இதுதான் விஷயம். கான்செப்ட் என்னன்னா உபச்சாரம் பெரிய ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை நீ வந்து அடையணும்னு விரும்புற, பொண்டாட்டியா நீ அட, மனைவி என்ற அங்கீகாரம் கொடுத்து அவனுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த சமூகத்தில் அங்கீகாரம் வழங்கு. நீ வந்து வப்பாட்டியை வைத்துக் கொண்டு குழந்தைய வந்து நீ இது பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகளை தருதலைகளா உருவாக்கிறாத. அப்படிதான் அந்த நாட்டினுடைய சட்டம் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா கல்யாணம் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல. கல்யாணம் பண்றதுக்கு வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு ஒருத்தவர், கல்யாணம் பண்ணிட்டா அதை போய் கேஸ போடுவாங்க. இந்த மாதிரி இந்த அரசு அலுவலகர் வந்து இப்படி செஞ்சுட்டாரு, கேஸ போட்டா அது வந்து வக்கீல்கள் என்ன செய்யறாங்கன்னா ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமில? நீ என்ன பண்ணுங்கன்னா 2வது கல்யாணம் பண்ணையில 2வது கல்யாணம் பண்ணும் பொழுது சில சடங்குகளை நான் செய்யலன்னு சொல்லிருங்க. என்னன்னா இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துலாம் சொல்றாங்கல்ல, அம்மி மிதிக்கல சொல்லிருங்க போங்க அப்படின்னு இப்படி விசாரிப்பாரு. ஓ மயிலாட், என்னுடைய கட்சிக்கார் 2வது கல்யாணம் பண்ணாரு, அம்மி மிதிக்கவில்லை மயிலாட் அப்படின்னு அப்பனா இது வந்து திருமணமே இல்லை என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் சொல்லிடுவாரு. முடிஞ்சு போச்சு. இப்படி ஏன் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி அநியாயம் பண்றது வந்து 2வது கல்யாணம் ஒருத்தன் பண்ணிருக்கிறான், பண்ணவன் வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இப்படி வாழ்றவனை வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்து அந்த மனைவியை அங்கீகரிச்சு அவளுக்கு சமூக அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதுதானே? அவன் பொண்டாட்டி இல்ல, சரி பொண்டாட்டி இல்ல, அநியாயமா இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சிருக்கிறானே, இப்படி உடலுறவு கொள்ளலாமான்னு கேட்டா அது விரும்பிய ஆளோட எல்லாம் போய்க்கலாம். சட்டம் அது. இப்படி சட்டம் வச்சிருந்தா உருப்படுமா? இப்படி பல பெண்களிடத்துல ஒருத்தவன் தொடர்பு கொள்றதுனால தானே எய்ட்ஸ் பரவுது. நாளைக்கு அந்த கணவன் மூலமாக கட்டிய மனைவிக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் வந்தா யார் பொறுப்பு? இஸ்லாம் இப்படி வந்து பரந்த கண்ணோட்டத்தோட ஆய்வு பண்ணி இப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா ஒழுங்கா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு உண்டான சட்ட அங்கீகாரம் வழங்கு என்ற அடிப்படையில தான் இஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை அங்கீகரித்திருக்கின்றது, அனுமதியாக வழங்கி இருக்கின்றது அப்படின்றத இதுக்கு உண்டான பதிலாக நான் சொல்லிக்கிறேன். ஐயா அவர்கள் அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டாங்கன்னா, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் வழங்கப்படக்கூடிய தண்டனை முறைகளை குறித்து கேட்டாங்க.
அதாவது வந்து கொலைக்கு கொலை, அடிக்கு அடி, உதைக்கு உத அப்படின்ற ரீதியில அது வந்து எதுவும் சட்டம் இருக்கா? ஏன்னா அவங்க விளக்கத்துக்காக தான் கேட்கிறாங்க. அப்படி சட்டம் இருந்தா அது சரியான முறையா சரியான ரீதியில கேக்குறீங்க. அந்த சட்டம் சரியா குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவாவே இருக்குங்கய்யா. அன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி என்று சொல்லி இறைவன் ஒரு பெரிய பட்டியலையை போட்டு காட்டுகின்றார். எப்படி உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, எந்த அளவுக்கு ஒருவன் வந்து காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டானோ அதே அளவு காயப்படுத்துதல் எதிரிக்கு இருக்கு. இதை வந்து அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் தனியால் செஞ்சிடக்கூடாது. என் கையை ஒருத்தர் வெட்டிட்டாருன்றதுனால அவர் கையை இழுத்து வச்சு நான் வெட்டிடக்கூடாது. இது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் இந்த வேலையை செய்யணும் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில தெளிவாக கட்டளையிடுகின்றார். திருமறை குர்ஆன்ல இதுக்குண்டான வசனம் இருக்கின்றது. இந்த வசனமும் கூட இது வந்து நியாயமா சிந்திக்கக்கூடிய, நியாயமான முறையில் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இதுதான் சரியான சட்டம் என்பதை நாம விளங்கிக் கொள்வோம். இப்ப உதாரணத்துக்கு என்ன கொலை பண்ணா வந்துகிட்டு இவன் வந்து கொலை பண்றாங்க விட்டுட்டு போக வேண்டியதானே இங்க உள்ள சொல்லலாம், நம்ம உட்கார்ந்து பார்த்திருக்க கூடியவர்கள் சொல்லலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவன் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவன் நினைப்பான், அவன் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் முடிவெடுக்கணும். இவனை கொலை பண்றதா அல்லது மன்னித்து விடுவதா. மன்னித்து விடுவதாக இவர் முடிவெடுத்தார்னா இதை போய் அரசாங்கத்தில் சொல்லணும், இன்னால மன்னிச்சு விட்டுருங்க. அவருடைய வாரிசுகள், கொலை பண்ணவர் தான் உசுரோட இருக்க மாட்டாரு, கொலை பண்ணவருடைய வாரிசுகள் பொறுப்புதாரிகள் அவர் என்ன செய்யணும், ஒருவனுடைய மகனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அப்பா தான் அவனுடைய பொறுப்பாளர். அப்பா என்ன சொல்லணும், இவனை கொலை பண்றதுன்னா கொலை பண்ணணும், அப்படி இல்லையா மன்னிச்சு விட்டுருங்க. இந்த பிளட் மணின்னு சொல்லுவாங்க, இழப்பீட்டு தொகை, இதுக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. அப்படி இழப்பீடு வாங்கிட்டு மன்னிச்சு விடலாம், அப்படியும் செய்யலாம். இழப்பீடு வாங்கிட்டு மன்னிச்சு விடலாம், வாங்காமையும் மன்னிச்சு விடலாம், கொலைக்கு கொலையும் செய்யலாம். இதுக்கு வந்து மன்னித்து விடுறது சிறந்தது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த அடிப்படையில இந்த மூன்றுல சம்பந்தப்பட்டதான் முடிவெடுக்கணுமே ஒழிய யாரோ உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடாது நான் மன்னிச்சு விடுறேன். நான் மரண தண்டனை தூக்கு தண்டனை கைதிக்கு யாரு மன்னிச்சு விடுவா? ஜனாதிபதி மன்னிச்சு விடுறாரு, நான் மன்னிச்சு விட்டுறேன் இவரை. உன்னுடைய அத்தா அம்மாவை கொலை பண்ணாதான் தெரியும். இப்ப உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணியிருந்தா இவர் மன்னிச்சு விடுவாரா? விட மாட்டார். அப்படிங்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனம். இந்த வினோதினி என்ற ஒரு பெண்மணிக்கு வந்து ஆசிட் ஊத்துனாங்க மூஞ்சில. ஆசிட் ஊத்தி அந்த மூஞ்சியை வெந்து போய் அந்த பெண்மணி எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்றத அந்த போய் வீடியோ எல்லாம் பேட்டிலாம் எடுத்து வெளியிட்டாங்க. அந்த பெண்மணி இடத்துல போய் கேட்டாங்க, அப்படி மெந்து போய் வேக்காடோட உட்கார்ந்துக்கிட்டு அந்த படுத்த படுக்கையில சீரியஸ் கண்டிஷனா இருக்கும் பொழுது அந்த பெண்மணி இடத்துல கேட்டாங்க, இப்படி வந்து உங்க மூஞ்சில வந்து ஆசிட் ஊத்துனவனை என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அவனை ஜெயிலாம் போட்டுறாதீங்க, அவனுக்கு இதே மாதிரி ஆசிட் ஊத்தணும் அவனுக்கு. அப்படி ஊத்தி அவன் அந்த வலியை உணர்ந்தா தான் அடுத்து செய்ய மாட்டான் எவனும். அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி வேதனம். நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு மன்னிச்சு விட்டுற வேண்டியதானே? உன்னுடைய மூஞ்சில் ஆசிட் விட்டாதான் தெரியும். நம்ம மூஞ்சில் ஆசிட் விட்டா நம்ம அதனுடைய வலி வேதனம் தெரியும். ரெண்டு கண்ணு வெந்து போய், கண்ணு பார்வை போய், மூஞ்சி வெந்து போய், உடலே வெந்து போய், கடைசியில் அந்த பெண்மணி இறந்தாலே, இறந்தவனையும் அவங்க அப்பா எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதாரு. அந்த அப்பாட்ட போய் பேட்டி கேட்டாங்க, இப்ப மகளை இப்படி கொலை பண்ணவன நீ என்ன செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னவனையும் அவனுக்கு தூக்குல போட்டுருவான்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். தூக்குலாம் போட்டுறாதீங்க, தூக்குல எல்லாம் போட்டுறாதீங்கய்யா, தூக்குல அவனை போட்டுறாதீங்க, அவனுக்கு இதே மாதிரி ஆசிட் ஊத்துங்க, அவன் இதே மாதிரி ஒரு மாசம் அவன் வேதனைப்படட்டும், அதுக்கப்புறம் அவன் சாவட்டும், என் புள்ள அதைத்தான் கேட்டா நானும் அதைத்தான் கேட்கிறேன்னு அழுதுகிட்டு சொன்னாரா இல்லையா? அப்ப உயிருக்கு உயிர் என்பது, அந்த காயங்களுக்கு காயம் என்பது இப்படி சட்டம் வச்சாதான் பயப்படுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், ஆசிட ஊத்து, அடுத்து வந்து ஜாமீன்ல வந்து அடுத்த ஆசிட் பாட்டில் வாங்கிட்டு அடுத்த ஆள் மேல ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதே வேலையா போயிருவாங்க. அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து என்ன சரியான பதிலடியோ, இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும் அப்படின்றதான் இஸ்லாமிய சித்தாந்தம். இஸ்லாம் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றது. ஐயா சொல்லக்கூடிய அந்த சட்டம் வந்து திருமறை குர்ஆன்ல இருக்கு.